அப்போ மூணாவது ஸ்கந்தத்தோட ஆரம்பமே விதுரரோட விஷயத்துல தான் ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், விதுரர் அப்படின்றவர் வந்து திருதராஷ்டிரரோட தம்பி. திருதராஷ்டிரர், பாண்டு, விதுரர், இவா 3 பேரும் அண்ணன் தம்பி. இவா 3 பேரோட பிறப்புக்கு காரணம் யார் அப்படின்னா வியாசர். ஏன் அப்படின்னா விசித்திர வீரியர் வந்து விசித்திர வீரியர் மரணகதி அடைஞ்சிடார், ரொம்ப சீக்கிரமாவே மரணகதி அடைஞ்சிடுறார். அதனால வியாசரோட கிருப்பையால தான் இந்த 3 பேருக்கும் ஜென்மம் நடக்கிறது. யாருக்கு? திருதராஷ்டர், பாண்டு, விதுரர். அதுல திருதராஷ்டரும் பாண்டுவும் அம்பிகாவும் அம்பாலிகாவுக்கும் பிறக்கிறார். விதுரர் ஒரு தாசிக்கு பிறக்கிறதுனாலதான் அவருக்கு வந்து தாசி புத்திரன் அப்படின்னு பேர். அப்போ இந்த இவா 3 பேருமே வந்து ஒவ்வொரு விஷயத்துல ரொம்ப ஸ்கில்ஃபுல். பாண்டு வந்து ராஜ்ய பரிபாலனத்துல பாண்டுவை தாண்டி ஒரு ராஜா கிடையாது. திருதராஷ்டிரர் வந்து வீரியம், அதாவது ஒரு சத்திரியனோட பலம் பராக்கிரமம்லாம் திருதராஷ்டிரருக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஆக்சுவலி திருதராஷ்டிரர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ராஷ்டிரர் அப்படின்னா பொலிட்டிக்கல் பவர். திருதராஷ்டிரர் அப்படின்னா கண்ணு தெரியாம இருந்தாலும் எப்படியாவது இந்த பவர், இந்த பொலிட்டிக்கல் பவரை ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்மரணத்திலே இருக்கிறதுனால அவருக்கு பேர் திருதராஷ்டிரர் பேர். அதாவது கண் பார்வை இல்லைன்னா கூட தனக்கு பொசிஷன் வேணும் அப்படிங்கிற மனோகாமனம் இருக்கிறதுனாலதான் அவருக்கு திருதராஷ்டிரர் அப்படின்னு பேர். அப்போ அப்படிப்பட்ட ராஜா, அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி திருதராஷ்டிரர். விதுரர் வந்து யமராஜரோட அவதாரம், யமராஜரோட அம்சம். அதனாலதான் தர்மத்துக்கான அதிபதி விதுரர். அதனாலதான் கௌரவர்களோட ஹஸ்தினாபுரத்தோட கோர்ட்ல நியாய விதுரர். அவர் எப்படி விதுரரா பிறந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு. அதை நம்ம பின்னால பார்ப்போம். பாகவதத்திலேயே அந்த கதை வருது. எப்படி வந்து விதுரருக்கு யம தர்மராஜர் எப்படி விதுரரா பிறக்கிறார் அப்படிங்கிற கதை பாகவதத்துல இருக்கு. அந்த கதையை நம்ம மேபி கமிங் வீக்ஸ்ல பார்ப்போம். அப்போ இந்த இப்ப சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருதராஷ்டிரர் வந்து துரியோதனனை ராஜாவாக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா யாருக்கு வரணும்? யுதிஷ்டருக்கு வரணும். ஏன் யுதிஷ்டருக்கு வரணும் அப்படின்னா, பாண்டு தான் அந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு. ஏன்னா திருதராஷ்டர் வந்து அண்ணாவா இருந்தாலும் திருதராஷ்டர் தான் ஃபர்ஸ்ட் பிரதர், அதாவது எல்டஸ்ட் திருதராஷ்டர் தான். அதுக்கு அடுத்தது பாண்டு, அப்புறம் விதுரர். ஆனா திருதராஷ்டருக்கு கண் பார்வை இல்லாதனால பாண்டு தான் ராஜ்யத்தை சமாளிச்சுட்டு இருந்தார். ராஜ்யத்தை ஃபுல்லா பரிபாலனம் பண்றது பாண்டு தான். ஆனா பாண்டு மரணகதி அடைஞ்சதுக்கு அப்புறம் லாஜிக்கலா அந்த ராஜ்யம் யுதிஷ்டருக்கு வரணும். ஏன் அப்படின்னா யுதிஷ்டர் தான் பாண்டுவோட புத்திரன், அதாவது எல்டஸ்ட் சன். இந்த பஞ்ச பாண்டவர்கள்ல ஜேஷ்ட புத்திரன் யார் அப்படின்னா யுதிஷ்டர். அது மட்டும் இல்ல, யுதிஷ்டர் வந்து ஒரு சிறந்த தர்மம், அதனாலதான் தர்மராஜன் பேரு யுதிஷ்டருக்கு. தர்மத்தை ஃபுல்லா தெரிஞ்சு கரைச்சு குடிச்சவர் யுதிஷ்டர். ஒரு ரீசன் பாண்டுவோட புத்திரனா இருக்கிறதுனால அவருக்கு ராஜ்யம் கிடைக்கணும். ரெண்டாவது தர்மராஜனா இருக்கிறதுனால அவர் அஸ்தினாபுரத்தை ராஜ்யம் பண்ணார் அப்படின்னா அந்த ராஜ்யம் சுமுகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால யுதிஷ்டர் ராஜாவா இருந்ததுதான் கரெக்ட். நம்ம ஆல்ரெடி யுதிஷ்டரோட ராஜ்யத்தை பத்தி பாகவதத்துல பார்த்திருக்கோம். யுதிஷ்டர் ராஜ்யம் பண்ணும்போது எந்த விதமான குறைகளும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ராஜா யுதிஷ்டர். ஆனா திருதராஷ்டிரருக்கு வந்து எப்படியாவது துரியோதனன் வந்து ராஜாவாகணும்னு ஆசை. துரியோதனன் எப்படியாவது ராஜா ஆகணும்னு ஆசை. அப்போ இந்த துரியோதன் என்ன அர்த்தம் அப்படின்னா தனம். துரியோதனம் அப்படின்னா மத்தவாளுக்கு கஷ்டம் கொடுக்கறதுனால அவன் பேர் துரியோதனன். யுத்தத்துல மத்தவாளுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுனால அவனுக்கு பேரு துரியோதனன்.
இந்த சம்ஸ்கிருதத்துல ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. எப்படி யுதிஷ்டிரர் அப்படின்னா யுத்தத்திலேயே ஸ்திரமா இருக்கிறதுனால அவர் பேர் யுதிஷ்டிரர். ஒரு யுத்தத்துக்கு போனா யுதிஷ்டிர மகாராஜ் வந்து ஸ்திரமா இருப்பாராம், பிக்ஸ்டப்பா இருப்பாராம். வெற்றி தனக்கு தான் அப்படிங்கிறதுக்காக பிக்ஸ்டப்பா இருக்கிறதுனால அவர் பேர் யுதிஷ்டிரர் அப்படின்னு பேரு. அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ திருதராஷ்டிரருக்கு வந்து துரியோதன ராஜா ஆகணும் அப்படிங்கிற ஆசை. ஆனா அந்த ராஜ்யத்துக்கு கரெக்டான பர்சன் யார் அப்படின்னா யுதிஷ்டர். இந்த விஷயம் விதுரருக்கு தெரியும். சோ பாண்டவர்கள் வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த சூதாட்டத்துல பாண்டவர்களை வந்து வனவாசத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அதாவது 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞானவாசம். அஜ்ஞானவாசம்னா அந்த 12 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 1 வருஷம் பாண்டவர்கள் அஜ்ஞானத்துல இருக்கும். அதாவது தே ஷுட் ரிமைன் இன்காக்னிட்டோ. யாரும் அவங்க கண்ணில் யாருமே அவங்கள பார்க்க கூடாது. அப்படி யாராவது பாண்டவர்களை பார்த்துட்டாங்க அப்படின்னா இன்னொரு 12 வருஷம் காட்டுல இருக்கணும். இதுதான் போட்ட ரூல், துரியோதனன் போட்ட ரூல். அதை திருதராஷ்டிரன் ஒத்துக்கிட்டார். ஏன் அப்படின்னா அவன் மகன் சொன்னா அந்த விஷயத்த உடனே தான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ன்ற ஒரு மனோபாவனம் திருதராஷ்டிரன். இன்னொரு விஷயம் திருதராஷ்டிரருக்கு என்ன அப்படின்னா, இந்த ராஜ்யத்தை நான் தான் அடைய முடியல, அட்லீஸ்ட் என் புத்திரனாவது இந்த ராஜ்யத்தை அடையணும் அப்படிங்கிற விஷயமும். அப்போ இந்த பாண்டவர்கள் வனவாசம் போய் அஜ்ஞானவாசம் முடிஞ்சு திரும்பி வரப்போறா. 13 வருஷம் முடிஞ்சு திரும்பி வரப்போறா. அவ திரும்பி வரும்போது திருதராஷ்டிரர் விதுரர் கூப்பிடுறாரு. விதுரர் கூப்பிட்டு கன்சல்ட் பண்றாரு. திருதராஷ்டிரர் விதுரர் கேட்கிற, இப்ப என்ன பண்ணலாம், பாண்டவர்களோட வனவாசம் முடிஞ்சு போச்சு, இப்ப அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது விதுரர் சொல்றார், உங்களாலையும் சரி உங்க புத்திரனாலையும் சரி பாண்டவர்களுக்கு பல கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. அப்போ இந்த 13 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாண்டவர்களுக்கு நீங்க அவங்களுக்கு என்ன ஸ்தானத்தை கொடுக்கணுமோ அந்த ஸ்தானத்தை கொடுத்துருங்க. யுதிஷ்டிரரை ராஜாவாக்கி அவங்களுக்கு தக்க மரியாதையை கொடுத்துட்டோம் அப்படின்னா பாண்டவர்கள் நம்ம செஞ்ச தப்பாவே எடுத்துக்க மாட்டா, மன்னிச்சிடுவாவா அப்படின்னு விதுரர் வந்து திருதராஷ்டிரருக்கு அட்வைஸ் பண்றார். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு விதுரர் திருதராஷ்டிரருக்கு அப்படின்னா, கிருஷ்ணர் அவங்க பக்கம்தான் இருக்கா, பாண்டவர்களோட பக்கம்தான் இருக்கா, அதனால நம்ம தர்மத்தை படி நடக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு விதுரர் திருதராஷ்டிரர் சொல்றாரு. அப்ப விதுரருக்கு இந்த விஷயம் திருதராஷ்டிரர் சொல்ற இடத்துல துரியோதனனும் இருக்கான். துரியோதனன் இந்த விஷயத்த கேட்கிறான். விதுரர் வந்து திருதராஷ்டிரர் சொல்ற இந்த விஷயத்த கேட்கும்போது துரியோதனுக்கு மகா கோபம் வந்துருது. எப்படி விதுரர்னால இப்படி ஒரு விஷயத்த எங்க அப்பா திருதராஷ்டிரருக்கு சொல்ல முடியும்? என் எதிரிக்காக பேசுற இந்த விதுரன் இந்த சபையில இருக்கிறதுக்கான எந்த விதமான அருகதையும் கிடையாது இந்த விதுரனுக்கு அப்படின்னு துரியோதனன் ரொம்ப கடுமையான வார்த்தைகளால விதுரரோட மனசை நோயடிக்கிற அளவுக்கு பேசுறான். நீ ஒரு தாசி புத்திரனா இருந்தும் உனக்கு இந்த சபையில ஒரு இடம் கொடுத்திருக்கோம் அப்படின்னா அது எங்களோட தப்பு. உன்னோட எல்லா விதமான சௌக்கியங்களையும் நாங்க இந்த சபையில கொடுத்திருக்கோம். ஆனா நீ எங்க எதிரிக்காக பேசுற. இப்படிப்பட்ட ஒரு ஒரு மினிஸ்டர், ஒரு மந்திரிய நாங்க மந்திரியாவே நியமிச்சிருக்க கூடாது அப்படின்னு துரியோதனன் வந்து ரொம்ப கடுமையா பேசுறான். இப்போ விதுரர் வந்து துரியோதனோட இந்த சப்தங்களை கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டப்படுறது அவருக்கு. ஆனா திருதராஷ்டிரர் ஒரு வார்த்தையும் சொல்லல. துரியோதனன் என்ன பேசணுமோ பேசட்டும் அப்படின்னு விட்டுடுறார். அப்போ விதுரர் கொஞ்சம் தன்னை சமாளிச்சுக்கிறார். இவன் பேசின இந்த வார்த்தைக்கு ஒரே உபாயம் தான். என்ன உபாயம் அப்படின்னா, இவன் வந்து என்னை இந்த சபையிலேருந்து இவன் என்ன வெளியில போன்னு சொல்றதுக்குள்ள நானே இந்த சபையிலேருந்து கிளம்பி போறதுதான் உத்தமம் அப்படின்னு விதுரர் டிசைட் பண்ணிடு. விதுரர் அப்படி நிர்ணயம் பண்ணிட்டு அந்த சபையை விட்டு கிளம்பணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடும். அப்ப ஒரு திருதராஷ்டிரர் சொல்றார், இப்படிப்பட்ட ஒரு புத்திரன் ஓட விஷயத்தை நீ கேட்டுட்டு
இந்த ராஜ்யத்தை ஆளணும்னு ஆசைப்படுற, இது உத்தமமான விஷயம் இல்ல திருதராஷ்டிரா. ஆனா என்னால இனிமேல் இந்த சபையில இருக்க முடியாது. என்னால இனிமேல் இந்த விஷயங்களை கேட்டுட்டு இந்த ராஜ்யத்துல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி விதுரர் என்ன பண்றார், அந்த சபையை விட்டு, ஹஸ்தினாபுரத்தை விட்டு கிளம்பி போயிடுறார். அப்ப விதுரர் என்ன பண்றார், அந்த சபையை விட்டு கிளம்பி போகும்போது என்ன நினைச்சிட்டு போறார், என்ன மனஸ்திதியில இருக்கார் அப்படின்னா, ஒரு விதத்துல இதுவும் நல்லதுதான் அப்படின்னு நினைச்சுட்டு போறார். ஏன் நல்லதுதான் அப்படின்னா, இனிமேலாவது நான் பக்தி பண்ண முடியும் பகவானுக்கு, இனிமேலாவது இந்த பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ்ல என்னோட டயத்தை நான் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ எல்லாமே பகவானோட கருணை தான், இதுவும் பகவான் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் தான். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு நிலைமை வரல அப்படின்னா நான் எப்பவுமே இந்த பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ்ல இன்வால்வ் இருப்பேன். நான் பகவானை பத்தி யோசிக்கணுங்கிற விஷயத்தையும் நினைக்க மாட்டேன். ஸோ கிருஷ்ணரா பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஒரு பரிஸ்திதி இந்த விஷயம், அவரோட அனுகிரகத்தாலதான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு விதுரர் தன்னை சமாளிச்சுக்கிறார். அப்படி சமாளிச்சுட்டு சபையை விட்டு கிளம்பி போயிட்டார். இந்த இடத்துல வந்து பிரபுபாதர் ரொம்ப அழகா எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா, ஒரு பக்தனோட மனோபாவம் எப்படி இருக்கும், அதாவது சில சமயம் வாழ்க்கையில நமக்கு நடக்கிற சில விஷயங்கள் வந்து எக்ஸ்டர்னலா பார்க்கும்போது அது தப்பா தோணலாம். என்ன பார்த்து இப்படி ஒருத்தன் பேசிட்டானே அப்படிங்கிற மாதிரி தோணலாம். ஆனா இது எல்லாத்துக்குமே பின்னால ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. இப்போ விதுரர் அப்படிதான் யோசிக்கிறார். துரியோதன் என்கிட்ட இந்த மாதிரி பேசல அப்படின்னா நான் அந்த சபையை விட்டு போயிருக்க மாட்டேன். இந்த சபையை விட்டு போல அப்படின்னா ஆத்ம ஞானம் பக்திங்கிற விஷயத்தை பத்தி யோசிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்காது. அப்ப இது எல்லாமே பகவான் எனக்காக அமைச்சு கொடுத்த விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கிறார் விதுரர். ஸோ இதுதான் லேர்னிங். என்ன அப்படின்னா, சில சமயம் நமக்கு சில விஷயங்கள் நடக்கும்போது வாழ்க்கையில இது எதுக்காக நடக்கிறதுங்கிறது தெரியாது. ஆனா அதுக்கு பின்னால ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் வச்சிருப்பார் பகவான். வந்து பெரிய மாஸ்டர் பிளான் வச்சிருப்பார். அந்த மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னா, அந்த பிளான் வந்து மெட்டீரியலைஸ் ஃப்ரூட்டிஃபைஸ் ஆகும்போது தான் நமக்கு தெரியும், ஓ இதனாலதான் எனக்கு இவ்வளவு விஷயம் நடந்ததோ. அதனால்தான் பக்தர்கள் வந்து என்னைக்குமே பகவானையே நம்பிட்டு இருக்காங்க. ஏன் பகவானையே நம்பிட்டு இருக்கா அப்படின்னா, அவளுக்கு தெரியும் என்ன நடந்தாலும் பகவான் என்னை கைவிட மாட்டான். எனக்கு நடக்கிற ஒவ்வொரு சிச்சுவேஷன், சர்க்கம்ஸ்டன்ஸ் இது எல்லாமே வந்து பகவானோட ஏற்பாடு தான் அப்படிங்கிற விஷயம் ஒரு பக்தனுக்கு நல்லா தெரியும். ஸோ அதே போலதான் விதுரரும் தன்னை சமாளிச்சுட்டு தன்னோட மனசை வந்து ஸ்திரமா வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போறார். கிளம்பி நேரம் என்ன பண்றாரு அப்படின்னா, தீர்த்த யாத்திரை போக ஆரம்பிக்கிறார். தீர்த்த யாத்திரை ஆரம்பிச்சிடுறாரு. ஏன் அப்படின்னா, தீர்த்த யாத்திரை ஆரம்பிக்கிறதுக்கான டைம் வந்துருக்கு. இனி இந்த பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ்ல இன்வால்வ் ஆகணும்ன்ற இஷ்டம் இல்லை விதுரருக்கு. அப்ப நேர அயோத்தியா போறார், துவாரகா போறார், இந்த மாதிரி கஷேத்திரங்கள், பிரபாச கஷேத்திரம் போறார், இந்த மாதிரி பல கஷேத்திரங்களுக்கு போறார். இந்த கஷேத்திரங்கள் எல்லாம் போய் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த கஷேத்திரங்களுக்கு போறதுக்கான காரணமே யாரா சாதுக்களோட சங்கம் கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிறார். இது இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பொதுவா நம்ம கஷேத்திரங்களுக்கு எல்லாம் போனோம் அப்படின்னா, நம்ம எதுக்காக கஷேத்திரங்களுக்கு போவோம், போய் பகவானோட கோயிலை பார்க்கணும், பகவான் அலங்காரம் பண்ண மூர்த்தி அலங்காரம் பண்ண அழகான தரிசனம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போவோம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, இந்த மாதிரி கஷேத்ராலயம் போறதுக்கான ரீசனே என்னவா இருக்கணும் அப்படின்னா, சாதுக்களோட சங்கம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துன்னு போகணும். அதனாலதான் என்ன சொல்லுவா அப்படின்னா, கஷேத்ராலயம் போகும்போது சாதுக்களோட சங்கத்தோட போனோம். அப்பதான் பகவானை பத்தி பார்க்கறது மட்டும் இல்ல, பகவானை பத்தி கேட்கவும் முடியும், பகவானோட லீலைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அந்த இடத்தோட ஸ்தல புராணத்தை புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு கஷேத்ராலயம் போறோம் அப்படின்னா நம்மளோட மனோபாவம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அங்க சாதுக்களோட சங்கம் கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கணும். சாதாரணமா ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக போகிற விஷயம் இல்லை அது.
சும்மா ஒரு ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்தோட அழகை பார்க்கறதுங்கிறது ஒரு விஷயம்தான். ஆனா அதோட நின்றுடக்கூடாதான். அந்த கஷேத்ராலயக்கு போகும்போது சாதுக்களோட சங்கம் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு போனோம். இது ஸ்ரீமத் பாகவதத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. யஷாத பக்தி புனகேதி தாத்துகே. ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். 10:84-13. यशाति बुद्धि पुनपेति धातुके स्वदिक कलद्रादिषु भौम ईयति यतीर्थ बुद्धि सलिलेन कर्हिजि जन्नेषु अभिज्ञेषु सवै गोकरः அப்படிங்கிறது. ஸோ என்ன சொல்றதுன்னா, one who identifies his self as the inert body composed of mucus, bile and air, who assumes his wife and family are permanently his own, who thinks an earthen image or the land of his birth is worshipable, or who sees a place of pilgrimage as merely the water there, but who never identifies himself with, feels kinship with, worships or even visits those who are wise in spiritual truth, such a person is no better than a cow or an ass. ஜானேஷு அபிஜ்ஞேஷு ஏகோ கோகரஹ. அதாவது ஒரு பிளேஸ் ஆஃப் பிலிகிரிமேஜ், ஒரு தீர்த்த யாத்திரையை வந்து அங்க வந்து வெறும் ஒரு பிரசித்தமான ஒரு நதி ஓடுறது அப்படின்ட்டு மட்டும் தெரிஞ்சுட்டு அங்க போய் யார்கிட்ட சாது சங்கம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த பண்ணல அப்படின்னா such a person is no better than a cow or an ass. கோகரஹா அப்படின்னு சொல்றது. அதனாலதான் தீர்த்த யாத்திரை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ விதுரர் வந்து இந்த தீர்த்த யாத்திரைக்கு போகும்போது அந்த மனோபாவத்தோட போறார். ஸோ முதல்ல நான் சொன்ன மாதிரி அயோத்திக்கு போறார், துவாரகாக்கு போறார், ஃபைனலா யமுனா நதி கரையோரத்துக்கு வர்றார். அப்போ யமுனா நதி கரையோரத்துக்கு வரதுக்கு முன்னாடி பிரபாசம் அப்படின்ற ஒரு கஷேத்திரம் போறார். அந்த பிரபாச கஷேத்திரம் தான் சோம்நாத் துவாரகால இருக்கு. சோம்நாத் போனெல்லாம் அங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு, அதுதான் பிரபாச கஷேத்திரம். அந்த கஷேத்திரம் தான் கிருஷ்ணர் இந்த துவாபர யுகத்திலேருந்து கிளம்பி போகும்போது அந்த இடத்துல தான் கிளம்பி போறார். இப்ப போனீங்கன்னா கூட அங்க பார்க்கலாம், கிருஷ்ணர் வந்து படுத்துட்டு இருப்பார், ஒரு ஒரு ஏரோ, அவர் ஒரு அம்பு வந்து அவரோட காலில் மார்க்கா இருக்கும். இப்ப போனீங்கன்னா கூட பிரபாச கஷேத்திரத்துல அந்த அழகான கோயிலை பார்க்கலாம். சோ பிரபாச கஷேத்திரத்தை தாண்டி யமுனா கரையோரமா போறார். அந்த யமுனா நதியில தான் அவரு உத்தவரை சந்திக்கிறார். ஸோ உத்தவரை சந்திக்கிறார். முதல்ல உத்தவரை சந்திக்கும் போதுதான் அவருக்கு மனசுல ஒரே சந்தோஷம். உத்தவரை பார்க்கும்போது, உத்தவர் யாரு? உத்தவர் வந்து கிருஷ்ணரோட கசின், கிருஷ்ணரோட கசின் பிரதர் தான் உத்தவர். உத்தவர் எப்படி இருப்பாரா? கிருஷ்ணர் மாதிரியே இருப்பாராம் பாக்குறது. கோபிகள் கூட உத்தவரை பார்த்து கிருஷ்ணான்னு நினைச்சுக்கிறாளாம். அப்போ அவ்வளோ ரிசம்பிளன்ஸ் இருக்குமா உத்தவருக்கு. உத்தவர் வந்து கிருஷ்ணரோட பரம பக்தர். எப்படிப்பட்ட பக்தர் அப்படின்னா 5 வயசுல இருந்தே கிருஷ்ணரோட பொம்மைகளோட விளையாடுவாராம். ஸோ அவ்வளவு பக்தி உண்டு உத்தவருக்கு கிருஷ்ணன் மேல. அப்போ விதுரர் வந்து உத்தவரை பார்க்கும்போது உத்தவருக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறார். உத்தவருக்கு நமஸ்காரம் பண்றது எப்படி பண்றாரு அப்படின்னா, உத்தவரே, உங்ககிட்டேந்து கிருஷ்ணரை பத்தி எனக்கு தேவையான விஷயங்களை பத்தி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவனத்தோட விதுரர் உத்தவரை கேள்வி கேட்டார். அப்போ உத்தவர் வந்து கிருஷ்ணரை பத்தி விதுரருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். இது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம். பொதுவாவே நமக்கு பகவானை பத்தி தெரியணும், பக்தியை பத்தி தெரியணும் அப்படின்னா ஒரு குரு கிட்ட போய் தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சாதுக்களோட சங்கத்தால தான் நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சொந்த அட்டெம்ப்டால பகவானை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது. பக்தி கூட பண்ணலாம், ஆனா அந்த பக்தியோட ரியல் ஃப்ரூட் நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா குரு, சாது, சாஸ்திரம், இந்த மூணு பேரோட சங்கம் இருந்தாதான் நமக்கு எல்லா விஷயங்களும் கிளியர் ஆகும். அதனாலதான் பகவத்கீதையில சொல்லியிருக்கு, தத்வித்தி பிரணிபாத்தேனா பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷாந்தி தே ஞானம் ஞானின தத்துவ தர்ஷனா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜஸ்ட் ட்ரை டு லேர்ன் த ட்ரூத் பை அப்ரோச்சிங் a spiritual master, inquire from him submissively and render service unto him. The self-realized souls can impart knowledge unto you because they have seen it. So நமக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணும்,
தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும், தத்துவ தரிசி, தத்துவம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியணும் அப்படின்னா we have to approach a self realized soul. ஒரு தத்துவ தரிசியை போய் நம்ம சந்திக்கணும். இங்க உத்தவர் ஒரு தத்துவ தரிசியா இருக்கிறதுனாலதான் விதுரர் அவரை பார்க்கும்போது சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறார். அதனால குருவோட ஸ்தானம் வந்து ஒரு முக்கியமான ஸ்தானம். குரு இல்லாம பகவானை அடைய முடியுமா, இல்ல பக்தி குவாலிஃபை ஆக முடியுமா அப்படின்னா முடியாது. பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே வந்து சேலஞ்சே அங்கதான். என்ன சேலஞ்ச் அப்படின்னா, நம்ம எல்லாருமே டைரக்டா பகவான் அப்ரோச் பண்ண பாக்குறோம். ஆனா டைரக்டா பகவான் அப்ரோச் பண்றதோட ஒரு குரு மூலமா அப்ரோச் பண்ணும்போது பகவான் அந்த சேவையை ஈஸியா எடுத்துன்றாரு. ஏன் எடுத்துன்றாரு அப்படின்னா, அந்த குருவோட கிருப்பையாலேயே நமக்கு எல்லா விஷயமும் கிளியர் ஆயிடும். ஒண்ணும் இல்ல, நம்ம இந்த பாகவதத்தை படிக்கிறோம் அப்படின்னா இத்தனை ஸ்லோகங்களை படிக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, பிரபுபாதர்ன்றவர் குருஸ்தானத்துல இதுல எத்தனையும் எழுதியிருக்காரு. அப்ப அவர்கிட்டே இந்த விஷயத்தை நம்ம அப்படியே எடுத்து பிரசன்ட் பண்ணும்போது ஈஸியா இருக்கு. இப்ப அதை விட்டுட்டு நானே சொந்தமா பகவத்கீதையோ பாகவதமோ படிக்க ட்ரை பண்ணி அதுலேருந்து இருக்கிற விஷயங்களை பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணேன்னு வச்சுப்போம், அது சஃபலமா இருக்குமானா சஃபலமா இருக்காது. மேபி ப்ரொஃபஷனலி இட் மைட் ஒர்க் அவுட் வெல், பட் ரியல் இம்பாக்ட் இருக்குமானா இருக்காது. ஏன் அப்படின்னா இதுல இருந்து எந்த விஷயத்தை எடுத்துக்கணும்னு நமக்கு தெரியாது. அப்போ குரு ஒருத்தர் தான் நமக்கு இதுல இதோட ஃப்ரூட் என்ன, இதுல எங்க ரசம் இருக்கு, இதோட தாத்பரியம் என்ன அப்படிங்கிற விஷயத்த நமக்கு எடுத்து சொல்றது குரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப இந்த வேதா பேஸ்ல கூட இங்க ஸ்லோகம் இருக்கு, இது பகவத்கீதை 4:34. இந்த ஸ்லோகம் இருக்கு, இங்க இந்த ஸ்லோகம் இங்கிலீஷ்லயும் இருக்கு, இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தமும் இருக்கு, டிரான்ஸ்லேஷனும் இருக்கு. ஆனா இந்த பர்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது குருவோட சம்மரி. இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் என்னங்கிறது இங்க சொல்றாரு ஃபர்தரா. ஏன்னா சில சமயம் இதை மட்டும் படிக்கிறதுனால நமக்கு விஷயம் புரியாது. இதோட எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறத நமக்கு ஒருத்தர் எடுத்து சொல்லும் போதுதான் அது இன்னும் கிளியரா இருக்கும். ஸோ அதுதான் குருவோட ஸ்தானம். அதனாலதான் குருவோட ஸ்தானம் வந்து சிறந்த ஸ்தானம். பாகவதத்துல 5:12 சொல்லப்பட்டிருக்கு ஒரு குருவோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு. இது வந்து ஜடபரத் அண்ட் ரகுகணா இவங்க 2 பேருக்கும் நடக்கிற டிஸ்கஷன். நம்ம 5வது ஸ்கந்தம் பார்க்கும்போது இந்த கதையை பார்ப்போம். இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ரகுகணாய் தேய்த்த தபசா நகதி ந சேஜ் யயா நிர்வாபனாத் கிரகத்வா ந சந்தாச நைவ ஜலாக்னி சூரியை வினா மகத்பாத ரஜோபிஷேகம். இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை, வினா மகத்பாத ராஜோபிஷேகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, மை டியர் கிங் ரகுகணா, unless one has the opportunity to smear his entire body with the dust of the lotus feet of great devotees, one cannot realize the absolute truth. One cannot realize the absolute truth simply by observing celibacy, brahmachari, strictly following the rules and regulations of householder life, leaving home as vanaprastha, accepting sannyas, undergoing severe penances in winter. இதெல்லாம் பண்ணியும் பகவானை புரிஞ்சிக்க முடியாதான். ஏன் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னா, ஒரு குரு இல்லைன்னா புரிஞ்சிக்க முடியாது. The absolute truth is only revealed to one who has attained the mercy of a great God. Vina Mahatpada Rajobhishekam. அதனாலதான் இந்த பாகவதத்திலே பாருங்களேன், எல்லாமே கான்வர்சேஷன் தான். சௌனகாதி ரிஷிகள் சுத கோஸ்வாமியை கேட்கிறாங்க, பரீட்சித் மகாராஜ் சுகதேவ கோஸ்வாமிகிட்ட கேட்கிறார், நாரதர் பிரம்மாவை கேட்கிறார், இப்போ இங்க விதுரர் உத்தவரை கேட்கிறார். எல்லாருக்குமே ஒரு விஷயம் குருவோட அனுகிரகத்தால்தான் தெரியும். அதனால்தான் குருவோட ஸ்தானம் உத்தமமான ஸ்தானம். ஆக்சுவலா ஒரு குரு இருந்தார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எல்லாமே கிளியர் ஆயிடும். இன்னொரு இடத்துல பாகவதத்துல இந்த குருவோட முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. 11:320 தஸ்மாத் குரும் பிரபத்யேத ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமம் சப்தே பரேச்ச நிஷ்ணாத்தம் பிரம்மணி உபமாஸ்ரயா. தஸ்மாத் குரும் பிரபத்யத்தே ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமம். ஒரு குரு யார் அப்படின்னா, நம்ம உண்மையிலேயே that's what any person who seriously desires real happiness,
must seek a bona fide spiritual master and take shelter of him by initiation. The qualification of the bona fide guru is that he has realized the conclusion of the scriptures by deliberation and is able to convince others of those conclusions. So நமக்கு பக்தியில உண்மையிலேயே இந்த வாழ்க்கையை சஃலமாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா we should take the shelter of a bona fide guru. Bona fide guru யாரோ தெரியல, குருங்கிறவர் யார் அப்படின்னா ஜிக்யாசு ஸ்ரேய உத்தமம். ஸ்ரேய உத்தமம்னா நமக்கு உத்தமமான விஷயத்த சொல்றவர் தான் குரு. பட் யூஸ்வலா என்ன சொல்லுவோம்னா ஸ்கூல்ல லெக்சர் கொடுக்குறவங்க அவங்களெல்லாம் கூட குருன்னு சொல்லுவோம். ஆனா அவங்க வந்து குருன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா குருங்கிறவர் யார் அப்படின்னா நம்ம ஆத்ம தத்துவத்தை சொல்லி கொடுக்குறவங்க பேர் தான் ஆக்சுவலா குரு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குரு மீன்ஸ் பர்சன் வித் ஹெவி வித் நாலேஜ். அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் பத்தி தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா எவ்ரிபடி நீட்ஸ் அ குரு. இது குரு இல்லாம இந்த விஷயத்த நம்ம சொந்த எஃபர்ட்டால கத்துக்கணும். ஸோ அதுதான் விதுரரும் பண்றார். ஸோ அப்போ உத்தவர் விதுரருக்கு நிறைய விஷயங்களை சொல்றாரு. ஸ்பெசிபிக்கா உத்தவர் விதுரருக்கு என்ன சொல்றாருன்னா கிருஷ்ணரை பத்தி சொல்றாரு. கிருஷ்ணர் எப்படி உத்தமமான லீலைகளை பண்ணார், அவரோட லீலைகளை பத்தி ஒவ்வொன்றா சொல்றார் உத்தவர் விதுரருக்கு. அப்ப விதுரருக்கு கிருஷ்ணரை பத்தி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா உத்தவர் வந்து இதை சொல்லும் போது எமோஷனல் ஆயிடுறாரு. அதாவது கிருஷ்ணரோட ஒவ்வொரு லீலைகளும் சொல்லும் போது எப்படி அவரு பூத்தனா அப்படிங்கிற அசுரிய எப்படி வதம் பண்ணார் அப்படின்னு சொல்றார். அப்புறம் எப்படி ஒவ்வொரு அசுரன், அதாவது திருநாபர்த்தாவா இருக்கட்டும், அகாசுரனா இருக்கட்டும், கேசியா இருக்கட்டும், இந்த மாதிரி பல அசுரர்களை வதம் பண்ணார் கிருஷ்ணன். இந்த விஷயங்கள்லாம் ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு வர்றார் உத்தவர் விதுரருக்கு. அப்போ ஒரு சமயம் உத்தவர் நினைக்கிறாரு, கிருஷ்ணர் வந்து அசுரர்களுக்கு பண்ற கைங்கரியம் என்ன அப்படின்னா, அசுரர்களுக்கே கிருஷ்ணர் வந்து முக்தியை கொடுக்கிறார் அப்படின்னா அவரோட கருணை உள்ளவர் யார் அப்படிங்கிற விஷயம் உத்தவர் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுறார். அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் ஒரு பக்தனா என்ன நினைச்சா கூட என்னால கிருஷ்ணாவை பார்க்க முடியல, ஆனா அந்த அசுரர்கள் ஒவ்வொருத்தரும் யார் கிருஷ்ணர் வதம் பண்ணாரோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் கிருஷ்ணரோட தரிசனம் கிடைச்சதே. அவங்க அந்திம காலத்துல இருக்கும்போது மரணகதியை அடையும் போது அவங்க ஒவ்வொருத்தருக்கும் கிருஷ்ணரோட தரிசனம் கிடைச்சதே. அப்ப அசுரர்களே தேவர்களோட சிறந்தவங்களா இருக்காங்களே அப்படின்னு உத்தவர் நினைச்சு ஆச்சரியப்படுறார் கிருஷ்ணர். அப்போ அதை சொல்லி முடிக்கிறார். கிருஷ்ணரோட அத்தனை லீலைகள் அழகான கதைகள் எல்லாம் விதுரருக்கு ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு வரும்போது கடைசியா சொல்றார் விதுரருக்கு, கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டார், இந்த உலகத்திலேருந்து கிளம்பி போயிட்டார் அப்படிங்கிறார் உத்தவர். அவரோட லீலைகள் முடிஞ்சதுனால இந்த உலகத்தை விட்டு கிளம்பி போயிட்டார். அவர் மட்டும் கிளம்பி போல, யாதவர்களும் அவர்களோட சேர்ந்து கிளம்பி. ஆக்சுவலா இந்த யாதவர்கள் வந்து சாதாரணமா தான் கிருஷ்ணரே ஒரு இடத்துல சொல்றாரு பாகவதத்துல, இந்த யாதவர்கள் வந்து கிளம்பி போகணும், இந்த பூலோகத்துல அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் முடியணும் அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டதான் முடியும். இல்ல அப்படின்னா யாதவ குலத்தை அழிக்கிறதுக்கான வழியே இல்லை. அதனாலதான் ஒரு ரிஷியோட சாபம் வழியா அந்த யாதவ குலமே அழிஞ்சு போயிடுறது. அப்போ அதை நினைச்சு உத்தவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன வருத்தப்படுறாருன்னா, கிருஷ்ணர் இந்த உலகத்துல இல்லையே, கிருஷ்ணரை என்னால பார்க்க முடியலையே, கிருஷ்ணரே கிளம்பி போயிட்டாரே அப்படின்னு நினைச்சு ரொம்ப சங்கோஜப்படுறாரு உத்தவர். ஏன்னா கிருஷ்ணர் இருந்தார் அப்படின்னா அவரை தினமும் பார்க்கலாம், அவரை தினமும் பார்த்தோம் அப்படின்னா மனசுக்கு குளிர்ச்சியா இருக்கும். அவரே கிளம்பி போகும்போது இந்த வாழ்க்கையை வாழறதே வியதம், இதுக்கு மேல இதுல ஒண்ணும் யூஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துடுது உத்தவருக்கு. அப்போ உத்தவர் என்ன சொல்றார், கிருஷ்ணர் அவர்கிட்ட என்ன சொன்னார் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். கிருஷ்ணர் வந்து உத்தவர்கிட்ட என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, என்னோட லீலைகள்லாம் ஒழிஞ்சு போச்சு உத்தவா, நான் மறுபடியும் வைகுண்டத்துக்கு கிளம்பி போகிறேன், நீ இங்கேருந்து கிளம்பி பத்ரிகாசிரமத்துக்கு போயிடு. பத்ரிகாசிரமத்துல நரநாராயண ரிஷிகள் இருக்கா, அந்த நரநாராயண ரிஷிகளோட நீ சாது சங்கம் பண்ணு, அது வழியா நீயும் முக்தி அடைஞ்சிருவ அப்படிங்கிற விஷயத்த கிருஷ்ணர் உத்தவருக்கு சொல்லியிருக்காரு. ஆனா கிருஷ்ணர் உத்தவருக்கு சொன்னது என்ன, பத்ரிகாசிரமம் கிளம்பி போன்னு சொன்னாரு. ஆனா உத்தவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கிருஷ்ணர் எங்க போனாரோ அவர் பின்னாடியே போயிட்டார். அவர் பின்னாடியே போய்
ஒரு ஆலமரத்துக்கு அடியில கிருஷ்ணர் உட்கார்ந்து இருந்தார், உத்தவர் அங்கேயே போய் உட்கார்ந்தார். அப்போ உத்தவர் கிருஷ்ணர்கிட்ட சொன்னார், கிருஷ்ணா, என்னால உன்னை விட்டு போக முடியல, ஆனா நீ இந்த சந்தர்ப்பத்துல எனக்கு முக்கியமான ஒரு விஷயங்கள், அதாவது உன்னை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை எனக்கு நீ சொன்ன அப்படின்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு உத்தவர் கிருஷ்ணருக்கு சொல்றார். கிருஷ்ணர் அப்பதான் உத்தவருக்கும், அப்ப அந்த சமயத்துல கிருஷ்ணர் உத்தவர்கிட்ட பேசும்போது மைத்ரேய ரிஷியும் அங்க வரார். சோ மைத்ரேய ரிஷியும் உத்தவரும் இருக்கார், கிருஷ்ணர் பேசுறார். கிருஷ்ணர் என்ன பேசுறார் அப்படின்னா, இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கிருஷ்ணர் உத்தவருக்கும் மைத்ரேய ரிஷிக்கும் பேசுறார். அதை கேட்டதுக்கு அப்புறம் பரம ஆனந்தம் அடைகிறார் உத்தவர். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் கிளம்பி போயிடுறார். உத்தவர் அதுக்கப்புறம் தான் அங்கேந்து இந்த யமுனா நதிக்கரை ஓரமா வந்து உட்கார்ந்துருக்காரு. இப்ப அங்க உட்காரும் போதுதான் விதுரர் வந்து அவரை பாக்குறார். அப்போ விதுரருக்கும், ஓ, இந்த பாகவதம் அப்படிங்கிற அழகான விஷயத்த கிருஷ்ணர் உங்களுக்கு சொல்லியிருக்காரா, அதை நானும் இந்த காதால கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு விதுரர் வந்து உத்தவருக்கு சொல்றாரு. அப்ப விதுரர் உத்தவருக்கு சொல்லும் போது உத்தவர் சொல்றார், இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றதோட மைத்ரேய ரிஷி உங்களுக்கு சொன்னா அது இன்னும் கரெக்டா இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் வந்து உங்களோட வயசுல சின்னவன், மைத்ரேய ரிஷி வந்து உங்களோட வயசுல மூத்தவன். அப்போ மைத்ரேய ரிஷி இதை உங்களுக்கு சொன்னார் அப்படின்னா அதுதான் உண்மையான, அதாவது ஒரு குரு சிஷ்ய பரம்பரை அப்படிங்கிற பாரம்பரியத்துல கரெக்டான ரெஸ்பெக்ட் கொடுத்த விஷயமா இருக்கும். அதனால நீங்க மைத்ரேய ரிஷியை போய் இந்த விஷயத்த கேளுங்க அப்படின்னு உத்தவர் விதுரருக்கு சொல்றார். அப்படி சொல்லிட்டு உத்தவர் என்ன பண்றார், கிருஷ்ணர் சொன்ன மாதிரியே பத்ரிகாசிரமத்துக்கு கிளம்பி போறார். விதுரர் என்ன பண்றார், மைத்ரேய ரிஷியை தேடிட்டு பிரபாச கஷேத்திரத்துக்கு போறார். அப்போ விதுரர் மைத்ரேயரை தேடி போய் மைத்ரேயர்கிட்டேருந்து இந்த விஷயத்தை கத்துக்கணும்னு ஆசைப்படுறார். எந்த விஷயத்த கிருஷ்ணர் வந்து உத்தவருக்கும் மைத்ரேயருக்கும் சொன்ன விஷயம். அப்படின்னா நமக்கு என்ன ரொம்ப கிளியரா புரியுது அப்படின்னா, இந்த பாகவதம் அப்படிங்கிறது வந்து பகவானோட நாக்கிலேருந்து வந்த ஒரு விஷயம், பகவானோட முகத்திலேருந்து வந்த ஒரு விஷயம். இது ரொம்ப உத்தமமான விஷயம், பரம குஹ்யமான விஷயம். ஏன் பரம குஹ்யமான விஷயம் அப்படின்னா, பக்திங்கிற உத்தமமான விஷயத்த பேசுறதுனால பரம குஹ்யமான விஷயம். இத கேட்கறதுக்கு ஏன் விதுரருக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னா, விதுரருக்கு வந்து ஒண்ணு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு, என்னோட காலம் முடிய போறது, என்னோட பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் முடிஞ்சு போச்சு, அதாவது என்னோட சம்பந்தம் வித் ஹஸ்தினாபுரம் முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த விஷயத்தை இன்னைக்கு கேட்கறது தான் எனக்கு உத்தமமான விஷயம் அப்படிங்கிறத விதுரர் புரிஞ்சுக்கிறார். இன்ஃபேக்ட் விதுரர் வந்து உத்தவரை மீட் பண்ணும்போது இந்த பாண்டவர், இந்த மகாபாரதம்ங்கிற போரே முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவரு கஷேத்ராயெல்லாம் முடிஞ்சு ஃபைனலா உத்தவரை வந்து மீட் பண்றதுக்குள்ளேயே போர் முடிஞ்சு போச்சு, குருக்ஷேத்திர யுத்தம் முடிஞ்சு போயிடுறது, கிருஷ்ணரும் கிளம்பி போயிடுறாரு, இத்தனை விஷயம் நடந்து போச்சு. அதனாலதான் அவர் உத்தவரை பார்க்கும்போது இதுவும் கேட்கிறாரு, பாண்டவர்களுக்கு என்னாச்சு, கௌரவர்களுக்கு என்னாச்சு, குந்தி மகாராணிக்கு என்னாச்சு, இந்த விஷயங்கள்லாம் கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாரு அப்படின்னா, அவரு கஷேத்ராலயம் பண்ணி பல சாதுக்களை பார்த்து இங்க வந்து உத்தவரை மீட் பண்றதுக்குள்ள எத்தனை விஷயமும் முடிஞ்சு போச்சு. இதுதான் விதுரரோட ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். என்ன ஒரு கேரக்டர் விதுரர் அப்படின்னா, எது நடந்தாலும் பகவானோட கிருபையால தான் நடக்கிறது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சென்றவர் விதுரர். இதுக்கு இன்னும் ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு 5 minutes எடுத்துக்கிற அந்த கதைக்கு. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ராஜா இருப்பாரா, ஒரு மந்திரி இருப்பாராம். அந்த ராஜாக்கு வந்து கடவுள் நம்பிக்கையே கிடையாது. அதாவது அந்த மந்திரி எப்படின்னா, அந்த மந்திரி வந்து எது நடந்தாலும்
கடவுளோட அனுகிரகத்தால் தான் நடக்கிறது அப்படின்ற நம்பிக்கை அந்த மந்திரிக்கு. இந்த ராஜாக்கு எப்படின்னா, ராஜா சொல்லுவாரு, நீ சொல்றதெல்லாம் சரி கிடையாதுப்பா, எது நடந்தாலும் அது நம்ம செயலால தான் நடக்கிறது அப்படிங்கிறார் அந்த ராஜா. சோ ஒரு தடவை என்ன ஆகும், அந்த ராஜாவும் அந்த மந்திரியும் காட்டுக்கு வேட்டையாட போவார். அப்ப காட்டுக்கு வேட்டையாக போகும்போது அந்த ராஜாவை ஒரு பாம்பு குத்திடும், பாம்பு கடிச்சிடும். அப்போ ஒரு பாம்பு கடிக்கும் போது அந்த பாம்பு வந்து அவரோட விரலை கடிச்சிடும், ஒரு விரல்ல. இந்த இந்த ஒரு விரலை கடிக்கும் போது உடனே ராஜா என்ன பண்ணுவாரு, தனக்கு இருக்கிற அந்த வால் சோட வச்சு அந்த அந்த பர்டிகுலர் ஃபிங்கரை மட்டும் கட் பண்ணிடுவார். ஏன் கட் பண்ணுவார் அப்படின்னா, அந்த அந்த பாய்சன் அவரோட சரீரத்துக்குள்ள போகக்கூடாது, வேற அங்கங்கள் அதனால அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விரலை மட்டும் கட் பண்ணிடுவார். அப்போ அந்த மந்திரி இதை பார்ப்பாரு. இந்த மந்திரி இதை பார்த்துட்டு ராஜா கிட்ட சொல்லுவாரு, ஆஹா இதுவும் பகவானோட கிருபை தான் அப்படின்வாரு. ராஜா என்ன யோசிப்பாருன்னா, என்னப்பா இவன், ஒரு பாம்பு என்னை வந்து கடிச்சிருக்கு, இந்த பாம்பால எனக்கு விஷம் ஏறி இருக்கும், நான் ஒரு வால் எடுத்து, அதாவது என்னோட சோடு எடுத்து இந்த இந்த பர்டிகுலர் விரலை கட் பண்ணியிருக்கேன், இது போய் பகவானோட அனுகிரகம் சொல்றானே, இவன் எப்படிப்பட்ட மூடன் அப்படின்னு அந்த ராஜா நினைச்சு என்ன பண்ணுவாராம், உடனே அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்க கூப்பிடுவாரு. கூப்பிட்டு இந்த மந்திரியை இப்ப எடுத்து ஜெயில போட்டுருங்க, இந்த மாதிரி ஒரு மந்திரி என் சபைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த க்ஷணமே என்ன பண்ணுவாரு, அந்த மந்திரியை தூக்கி ஜெயில போட்டுருவாரு. அப்புறம் அங்கேருந்து ராஜா என்ன பண்ணுவாரு, ஃபர்தரா காட்டுல கண்டினியூ பண்ணுவாரு, போயிட்டு இருப்பார் குதிரையில. அப்போ குதிரையில போகும்போது அங்க இந்த துர்கா தேவி, காளி தேவிக்கு பலி கொடுக்கறவங்க சில பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தேடி வருவாங்க. நார்மலா அந்த காளி தேவி, காளிக்கு பலி கொடுக்கறதுக்கு சில சமயம் மனுஷர்களை கூட பலி கொடுப்பாங்க. அப்போ அந்த காட்டுக்கு தேடிட்டு வருவாங்க, யாராவது மனுஷங்கள் இருக்காங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு. அப்போ அங்க இந்த ராஜாவை மட்டும் தான் பார்ப்பாங்க. உடனே அந்த ராஜாவை பிடிச்சி காளி தேவி கிட்ட எடுத்துட்டு வந்துருவாங்க. எடுத்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ராஜாவை இன்னைக்கு பலி கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருவாங்க. சோ அந்த பலி கொடுக்கறதுக்குலாம் ஒரு அதிபதி இருப்பாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, எஸ் இவரை இன்னைக்கு பலி கொடுத்துடலாம், ஏன்னா நமக்கு வேற எந்த மனுஷனும் கிடைக்கல, இன்னைக்கு இவர் மட்டும் தான் கிடைச்சிருக்காரு, இவர் பலி கொடுத்துடலாம். ஆனா பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா, பலி கொடுக்கிற அந்த பொருள் கம்ப்ளீட்டா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும், அதுல எந்த விதமான ஷார்ட் ஃபால் இருக்கக்கூடாது, எல்லா அங்கங்களும் பர்ஃபெக்டா இருக்கணும். அப்போ அந்த பலி கொடுக்குறவங்க இந்த ராஜாவுக்கு எல்லா அங்கங்களும் கரெக்டா இருக்கான்னு பார்ப்பாரு. ஒவ்வொரு கையும் பார்ப்போம், கை காலு மூக்கு வாய் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்ப காலை முதல்ல பார்ப்பாங்க, 5 விரல் இருக்கா, 5 விரல் இருக்கு, இந்த காலில் 5 விரல் இருக்கா, அந்த காலில் 5 விரல் இருக்கு, மூக்கு கண்ணு எல்லாம் கரெக்டா இருக்கா. ஏன்னா கண்ணு தெரியல, கண் பார்வை இல்லைன்னா கூட பலி கொடுக்க முடியாது. ஏன்னா காளி தேவிக்கு பலி கொடுக்குறோம் அப்படின்னா எல்லா அங்கங்களும் கரெக்டா இருக்கணும். அப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரும்போது ஒரு விரல் மட்டும் இருக்காது. அந்த விரல் இல்லைன்னும் போது அந்த ராஜாவை இவனால பலி கொடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த ராஜாவை போக சொல்லிடுவாங்க, பா உன்னை எங்கனால பலி கொடுக்க முடியல, உனக்கு ஒரு விரல் இல்ல, அந்த விரல் இல்லாதனால உனக்கு பலி கொடுக்க முடியலன்னு சொல்லி அந்த ராஜாவை துரத்தி விட்டுரும். அந்த ராஜா என்ன பண்ணுவாரு, மறுபடியும் சபைக்கு வருவாரு. வந்து அந்த மந்திரிய பார்க்க போவார். அந்த மந்திரி கிட்ட சொல்லுவாரு, நீ சொன்னது கரெக்ட் தான் போல இருக்கு பாப்பா, எல்லாமே பகவானோட செயல் மாதிரி தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த விரலை நான் கட் பண்ணதுனாலதான் என்ன பலி கொடுக்கணும்னு இவங்க ஆசைப்படும் போது பலி கொடுக்க முடியல. ஏன் அப்படின்னா அந்த ஒரு விரல் இல்ல, அந்த விரல் இருந்திருந்து அப்படின்னா என்ன பலி கொடுத்துருப்பாங்க. அப்போ நீ சொல்றது கரெக்டா இருக்கிற மாதிரிதான் இருக்கு அப்படின்னு அந்த மந்திரி கிட்ட சொல்லுவாரு அந்த ராஜா. அப்போ அந்த ராஜா இன்னொன்னு சொல்லுவாரு, ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, அப்படி எல்லா நடக்கிற ஒவ்வொரு செயல்லையும் பகவானோட கை இருக்கு, பகவானோட ஹேண்ட் இருக்கு அப்படின்னா உன்னை தூக்கி ஏன் ஜெயில போட்டாரு, உன்னை தூக்கி ஜெயில போட்டு கூடாதுல்ல, நீ அவரோட பரம பக்தன், அப்போ உன்னை தூக்கி எப்படி ஜெயில போடலாம், அது என்னால ஒத்துக்க முடியலையப்பா அப்படிங்க. அப்ப அதுக்கு அந்த மந்திரி சொல்லுவார், என்ன ஜெயில போட்டதும் பகவானோட அனுகிரகம் தான் அப்படிங்குவார். இப்ப ராஜா சொல்லுவார், எப்படி அது பகவானோட அனுகிரகம்? உங்க மந்திரி சொல்லுவார், சப்போஸ் என்ன ஜெயில போடலன்னு வச்சுப்போம், நானும் உங்களோட வந்திருப்பேன், அப்போ அந்த பலி கொடுக்கறவங்க உங்களை பலி கொடுக்க முடியலன்னு நினைச்சு என்ன பலி கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா எனக்கு எல்லா அங்கங்களும் இருந்தது இல்லையா, அப்ப எனக்கு எல்லா அங்கங்களும் இருந்ததுனால என்ன பலி கொடுத்துருப்பாங்க. அதனால இதுவும் பகவானோட கருணை தான்.
அப்படின்னு அந்த மந்திரி ராஜா சொல்றாரு. அப்பதான் அந்த ராஜாக்கு தெரியும், ஓ இந்த நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் பகவானோட கருணை இருக்கா, அப்படி கருணை உள்ளவரா இந்த பகவான் அப்படிங்கிற விஷயம் அப்பதான் அந்த ராஜாக்கு தெரியும். அதுலேருந்து அந்த ராஜாக்கு வந்து எப்பவுமே பக்தி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல திடமாயிடுவார், ஸ்திரமாயிடுவார். ஸோ இது இது ஒரு அழகான ஒரு கதை. எப்படி நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு செயலையும் பகவானோட இன்வால்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அழகான கதை. சில சமயம் எக்ஸ்டர்னலா நமக்கு எப்படி தோணலாம் அப்படின்னா, இந்த விஷயத்துல வந்து இதெல்லாம் என்னோட கர்மானால நடக்கிறதுன்னு நம்ம நினைச்சுக்கலாமா இருக்கும். ஆனா ஒவ்வொரு விஷயத்திலையும் பகவானோட பரமாத்மாவோட சாங்ஷன் இருக்கு. இது பகவத்கீதையிலையும் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. பகவத்கீதையில 18வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அதாவது ஒவ்வொரு செயல் நம்ம செய்யறோம் இல்லையா, சில சமயம் நமக்கே இந்த கன்ஃபியூஷன் வரும். என்ன கன்ஃபியூஷன் வரும்னா, இது என்னோட கர்மானால நடக்கிறதா இல்ல இது நானா செய்யற செயலா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நமக்கு நிறைய தடவை வரும். அப்போ பகவான் கீதையில நம்ம பண்ற ஒவ்வொரு செயலுக்கும் 5 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்குங்கிற. என்ன? அதிஷ்டானாம் ததா கர்த்தா காரணம் ச பிரதக் விதம் விவதாச்ச பிரதக் சேஷ்டா தெய்வீம் சாவத்ர பஞ்சமம். த பிளேஸ் ஆஃப் ஆக்ஷன் த பாடி, சரீரம். த பர்ஃபார்மர், யார் அந்த செயலை செய்யறாங்களோ அவங்க. த வேரியஸ் சென்சஸ், இந்திரியங்கள். த மெனி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எண்டவர், அதாவது ஒரு செயலை செய்யணும்னு வச்சுக்கோங்க, எஃபர்ட் நம்ம தான் போடணும். அண்ட் அல்டிமேட்லி த சூப்பர் சோல். தீஸ் ஆர் த 5 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ நம்ம ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா இந்த 5 விஷயங்கள் இல்லாம ஒரு செயல் செய்ய முடியாது. என்ன அப்படின்னா, சரீரம் வேணும், 2வது அந்த சரீரத்தை யூஸ் பண்றதுக்கான பெர்ஃபார்மர் நான் இருக்கணும், 3வது இந்திரியங்கள் இருக்கணும், 4வது அந்த செயலை செய்யணுங்கிறதுக்கான எஃபர்ட்டை நான் தான் போட்டானோ, 5வது பரமாத்மாவோட சாங்ஷன் வேணும். இந்த 5 விஷயங்கள் இருக்கும்போது தான் ஒரு செயலை ஒருத்தனால செய்யவே முடியும். அப்போ நம்ம பண்ற வாழ்க்கையில நம்ம சில சமயம் யோசிப்போம், எஃபர்ட் போடுறதுனால மட்டும் ரிவார்டு வந்துருமா அப்படின்னா, எஃபர்ட் போடுறதுனால மட்டும் ரிவார்டு வராது. எஃபர்ட்டும் போடணும், ஆனா அந்த ரிவார்டு வரணும் அப்படின்னா இந்த பரமாத்மாவோட சாங்ஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இந்த பரமாத்மாவோட சாங்ஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். பட் பண்ற ஒவ்வொரு காரியத்திலையும் இந்த 5 விஷயம் இருக்கு. எனி ஆக்ஷன் யூ டேக். அதுக்கு அதனாலதான் கீதையில பகவான் வந்து அர்ஜுனர்கிட்ட என்ன சொல்லல அப்படின்னா, நீ சண்டையை போடாத, நான் உன்னோட இடத்துல சண்டை போடுறேன்னு சொல்லல கிருஷ்ணர். எஃபர்ட் நீ தான் போட்டாகணும். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எண்டவர் நீ தான் போடணும். இந்திரியங்கள் நீ தான் இன்வால்வ் பண்ணணும். பர்ஃபார்மர் நீ தான் பர்ஃபார்ம் பண்ணணும். சரீரத்தால பர்ஃபார்ம் பண்ணும். ஆனா இது அத்தனையும் அர்ஜுனா நான் சாங்ஷன் பண்ணுவேன் ஃபைனலா. அது அல்டிமேட்லி இது சூப்பர் சோல். அதனாலதான் சோம்பேறி ஆயிடக்கூடாது. பக்திக்கு வந்துட்டோம் அப்படின்னா சோம்பேறித்தனம் கிடையாது. சில பேர் சரி நிறைய சொல்லுவாங்க, பக்தி இஸ் எஸ்கேபிசம் அப்படின்வாங்க. இல்ல, எஸ்கேபிசம் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் நாட் எஸ்கேபிசம். ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னா யூ ஆர் கான்சியஸ் தட் நான் பண்ற செயலை, நான் பண்ற எஃபர்ட்ன்றது இருக்கு, ஆனா இதுக்கெல்லாம் தாண்டியும் ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயமும் கூட என்னோட சேர்ந்து வரும்போதுதான் அந்த விஷயம் சஃலமாகாது. இட் பிகம்ஸ் சக்சஸ்ஃபுல். அதனாலதான் வெதர் இட் இஸ் சக்சஸ் ஆர் டிஃபீட், ரைட்? அது ஏன் பக்தர்கள் வந்து ஒரே கண்ணோட்டத்துல பாக்குறாங்க அப்படின்னா, இந்த 5வது விஷயம் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. இந்த சூப்பர் சோலோட சாங்ஷன் அப்படிங்கிறது இது எப்படி கொடுப்பாரு அப்படின்னா, அவங்க கர்மாக்கு ஏத்தாப்புல கொடுப்பாரு. அவங்களுக்கு என்ன கொடுக்கணுங்கிறது பகவானுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா பகவான் ஹிருதயத்துல பரமாத்மாவா இருக்காரு. ஈஸ்வரா சர்வபூதானாம் ஹிருதேஷு அர்ஜுனா திஷ்டதி பிரம்மயன் சர்வபூதானி யந்திராருடான். ஒவ்வொரு சரீரத்திலையும் அர்ஜுனா நான் பரமாத்மாவா இருக்கேன். பரமாத்மாவா இருக்கிறதுனால பகவானுக்கு நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்களும் என்னங்கிறது தெரியும். அப்போ ஒரு விஷயத்த கொடுக்கணுமா கொடுக்க கூடாதாங்கிற டெசிஷன் ஃபைனலா அவரோடது. ஆனா இதெல்லாம் நம்மளோட எஃபர்ட். இந்த விஷயத்த நம்ம ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய தடவை நமக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். இது கர்மானால நான் செய்யறேனா, இல்ல இந்த விஷயம் வந்து இது வந்து பகவானா செய்யறாரா, நான் எதுவுமே பண்ணக்கூடாதா அப்படின்னா, இல்ல அதுக்கு நீங்க ரோட்ல அப்படியே நடந்து போய் எதிர ஒரு லாரி வந்தது அப்படின்னா பகவான் என்ன காப்பாத்திடுவான்னு சொல்ல முடியாது. இந்த 4 விஷயங்களை பண்ணா பகவான் 5வது விஷயத்தை பண்ணுவார்.
அப்போ எஃபர்ட் இஸ் ரிக்வயர்ட், எண்டவர் இஸ் ரிக்வயர்ட். ஆனா அதை தாண்டி ஒரு விஷயம் நடக்கும்போது அது வந்து இட் இஸ் பியாண்ட் அஸ். அது வந்து பகவானோட அரேஞ்ச்மெண்ட் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி அவர் தான் இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை பண்றாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா then we will feel much more balanced in life. நம்ம சுக்கத்தையும் துக்கத்தையும் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் இந்த at a very theoretical level இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா கூட we can be more balanced in life. that நான் எஃபர்ட்டை போட்டு ரிவார்டு வரல அப்படின்னா that is something that is beyond me. That means I am not eligible for it because இந்த பரமாத்மாங்கிறவர் தான் சாங்ஷன் பண்றார். ஸோ இந்த விஷயத்தை தான் விதுரரும் புரிஞ்சிட்டார். விதுரர் இந்த விஷயத்தை புரிஞ்சதுனாலதான் துரியோதனன் அவ்வளோ கடுமையான வார்த்தைகளை பேசும்போது கூட விதுரர் சஞ்சலமே படலை. விதுரர் saw this as an opportunity to do பக்தி. இதனால நான் பக்தி நல்லா பண்ண முடியும்னு நினைச்சுட்டு காட்டுக்கு போனேன். ஸோ அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டேக்அவே. ஸோ அடுத்த வாரம் நம்ம விதுரருக்கும் மைத்ரேயர் இப்ப அவங்க ரெண்டு பேர் என்ன பேசுறாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கண்டினியூ பண்ணலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேள்வி. பிரபு சாட்ல வந்து ஓகே. ஹரே கிருஷ்ணா, there are also evil things that we do. அதையும் சாங்ஷன் பண்றாரா? அதாவது கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம பண்ற தவறான விஷயங்களையும் பகவான் சாங்ஷன் பண்றாரா அப்படின்ற கேள்வி. நல்ல கேள்வி. ஆக்சுவலா பகவான் வந்து நம்ம முதலே சொன்ன மாதிரி இந்த ஸ்லோகத்துல பார்ப்போம். இதுதான் அர்ஜுனருக்கும் சொல்றாரு. 18:63. இது கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு கடைசியில சொல்றாரு பகவத்கீதையில 63வது ஸ்லோகம். இதிதே ஞானம் ஆக்கியதாம் துய்யா துய்ய தராம் மயா விம்சைதத் அசேஷேன எத்தச்சேசி தத் குரு. அதாவது யதாச்சசி ததா குரு. இந்த யதாச்சசி ததா குருன்னு இருக்கு இல்லையா, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். டெலிபரேட் ஆன் திஸ் ஃபுல்லி அண்ட் தென் டூ வாட் யூ விஷ் டு டூ. அதாவது இந்த ஆத்மா, அதாவது நமக்கு நம்மளோட இண்டிபெண்டன்ஸ்ல என்னைக்குமே பகவான் குறுக்கிட மாட்டார். நமக்கு தர்மம் என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் அர்ஜுனருக்கு என்ன சொல்றாரு? யதாச்சேசி ததா குரு, நீ என்ன விரும்புறியோ அதை செய் அப்படிங்கிறார். அதே போல இப்போ தீமையான விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அந்த தீமையான விஷயத்த செய்யறதுக்கான லைசன்ஸ் நமக்கு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சு செஞ்சோம் அப்படின்னா சில சமயம் பகவான் அதையும் சாங்ஷன் பண்ணுவார். ஏன் சாங்ஷன் பண்ணுவார் அப்படின்னா, இதை செய்யறதுக்கான ஆசை இவனுக்கு இருக்கிறதுனால அண்ட் இதை தடுக்கிறதுக்கான கர்மா இவங்கிட்ட இல்லாதனால இவன் இதை செய்யட்டோன்னு விட்டுருவார். ஏன் அப்படின்னா, நீ இதை செய்யணும்னு ஆசைப்படுற. ஆனா இதே பக்தர்கள் வந்து சில சமயம் பக்தர்களுக்கு வந்து தீமையான காரியத்தை செய்யணும்னு ஆசைப்படும் போது கூட பகவான் அங்க என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பிளானை மாத்தி விட்டுருவார். ஏன் மாத்தி விடுவார் அப்படின்னா, இவன் செஞ்ச கர்மாக்கு இவன் செஞ்ச பக்திக்கு இந்த சாங்ஷன் நான் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுனால பகவான் அங்க வந்து சில சமயம் சாங்ஷன் பண்ண மாட்டார். அப்போ எல்லாமே எண்ட் ஆஃப் த டே நம்மளோட டிசைர். அந்த டிசைரை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது பகவான் என்ன பார்ப்பார் அப்படின்னா, இவன் பண்ண கர்மாப்படி இவன் இந்த மாதிரி செயலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறான் அப்படின்னும் போது அந்த சாங்ஷனை கொடுத்துருவார். பகவான் ஒருத்தரோட இண்டிபெண்டன்ஸ்ல குறுக்கிட மாட்டார். முக்கியமா அதான் புரிஞ்சுக்கணும். இண்டிபெண்டன்ஸ்ல குறுக்கிட மாட்டார். ஒரு பக்தனுக்கு மட்டும்தான் பகவான் வந்து he will take charge of him. பக்தனுக்கு பகவான் வந்து வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவார். பக்தனுக்கு என்ன பண்ணுவார் பகவான்னா, இங்க பாருங்க 9:29 நினைக்கிறேன். சமஹம் சர்வபூதேஷு நமே துவேஷஸ்தின பிரியா ஏ பஜந்தி தூ மாம் பக்தியா மை தேஷு சாபியஹம். ஐ envy no one. கிருஷ்ணர் சொல்றார் அர்ஜுனனுக்கு, ஐ envy no one nor am I partial to anyone. I am equal to all. But whoever renders service unto me in devotion is a friend in me and I am also a friend. ஸோ பகவான் எப்படின்னா யாருக்குமே பாரபட்சம் பார்க்கறது இல்லை. அதனாலதான் சமஹம் சர்வபூதேஷுன்னு பேரு. ஆனா
யார் அவருக்கு பக்தி பண்றாங்களோ அவங்களுக்கு பகவான் ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. அப்போ ஒரு ஃப்ரெண்ட் ஆகும்போது சில சமயம் பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சில விஷயங்களை நம்மளை பண்றதுல இருந்து தடுப்பார், அந்த இன்டெலிஜென்ஸ் கொடுப்பார். ஆனா அதர்வைஸ் பகவான் வந்து இன்டர்ஃபியர் பண்ண மாட்டார். ஓ நீ இதை பண்ணணும்னு ஆசைப்படுறியா, இந்த ஆசையை பூர்த்தி பண்றதுக்கான தகுதி உன் கர்மாப்படி இருக்கா, எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துருவார். இப்ப எப்படி அந்த ராஜா வந்து இந்த மினிஸ்டரை ஜெயில போடணும்னு ஆசைப்பட்டான், அதை பகவான் தடுக்கல, சாங்ஷன் பண்ணிட்டார். ஏன் அப்படின்னா நீ ராஜாவா இருக்கிறதுனால உனக்கு அந்த சாங்ஷன் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அந்த மந்திரியால இந்த விஷயம் அந்த ராஜாவுக்கு புரிய வருது, சாது சங்கத்தால. அப்போ சாங்ஷன் எப்போ பகவான் கொடுப்பார் அப்படின்னா, அதுக்கான கர்மா, அதுக்கான ரியாக்ஷன், நம்ம முன்னாடி பண்ண விஷயங்கள் அதெல்லாம் மேட்ச் ஆயிடுது அப்படின்னா பகவான் கொடுத்துருவார். ஆனா ஒரு பக்தனுக்கு பகவான் வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. எப்படி ஒரு அப்பா வந்து எல்லா குழந்தைகளையும் பிடிக்கும் அப்பாக்கு, ஆனா தன்னோட குழந்தைகளை இன்னும் ஜாஸ்தி பிடிக்கும் அப்பாக்கு. அதே போலதான் பகவானும். பகவானுக்கு எல்லாரும் சமம் தான், சமகம் சர்வபூதேஷு தான். ஆனா ஒரு பஜந்தி தூமாம் பக்தியா, ஆனா எனக்கு பக்தி பண்றவனுக்கு மயி தே தேசு சாப்பியகம், நான் அவனோட சிறந்த நண்பன். போட்டிருப்பார் பாருங்க பர்போட்ல, any man in this material world may be very charitably disposed, yet he has a special interest in his own children. The Lord claims that every living entity in whatever form is his son, and so he provides everyone with a generous supply of the necessities of life. He is just like a cloud which pours rain all over, regardless of whether it falls on the rock or land or what. But for his devotees, he gives special attention. You see, and devotees he gives special attention, specific attention. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். எல்லாரையும் சமமாக பார்த்தாலும் தன்னோட பக்தர்களை பகவான் வேற மாதிரி பார்த்துப்பாரு. ஒரு ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பகவானுக்கு தன் பக்தர்கள். ஏன் அப்படின்னா பக்தர்களுக்கே அடிமை ஆயிடுறாரு பகவான். பக்தர்களோட அடிமை பகவான் வந்து பக்தர்களோட அடிமை. இங்க பாக்கல 9468 பாகவதத்துல சொல்றாரு பாருங்க, பகவான் வந்து பக்தர்களோட அடிமை. The pure devotee is always within the core of my heart, and I am always in the heart of my devotees. My devotees do not know anything else but me, and I do not know anything else. பக்தர்களுக்கும் என்ன விட்டா யாரும் தெரியாது, எனக்கும் என் பக்தர்கள் விட்டா யாரும் தெரியாது. பகவான் வந்து பக்தர்கள் மேல அவ்வளவு பிரியம் பகவான். அப்போ he gives special interest. But otherwise நம்ம வாழ்க்கையில என்னென்ன செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அந்த ஆசையை பூர்த்தி பண்றதுக்கான கர்மா இருந்ததுன்னா சாங்ஷன் பண்ணிடும். ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சாரி மாமா கேட்கல. ஹலோ கேட்கல சரியா? ஓகே பகவான் கேட்க இல்லையா? சரியா கேட்கல மாமா, டைப் என்ன பண்ணுங்க, சரியா கேட்கல. இது கொஞ்சம் இப்போ இப்ப கேக்குது, இப்ப கேக்குது, சொல்லுங்க. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. அதாவது எந்த காரியம் எடுத்து செஞ்சாலும் பகவான் மேல நம்ம பாரத்தை போட்டுட்டு நம்ம செஞ்சா சாமி நமக்கு நல்லதை செய்வான் இல்லையா? அதான் சொல்றோம், காய வச்சா அந்த இதை ஒரு சொல்றோமே, அதான் மனசேந்திரவா புத்தியா பிரதேச கரோமியத்தை சகலம் பிரச்சனை நாராயண் சமர்ப்பயாமி, அது எடுத்துட்டா சாமி நமக்குள்ளவே உறுதுணையாக இருப்பான் இல்லையா? ஆனா அதுக்காக நம்ம எஃபர்ட் போடாம இருக்க கூடாது. அதாவது அந்த 18வது அத்தியாய ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா, அதிஷ்டானாம்ன்ற ஸ்லோகத்துல பகவான் எல்லாரும் பார்த்து, பகவான் எல்லாத்தையும் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம சோம்பேறி ஆயிடக்கூடாது. நம்ம கடமையை செய்யும் போதுதான் பகவானும், அதாவது நம்ம கடமையை செய்யும் போது நம்ம எந்த கான்சியஸ்னஸ்ல செய்யணும் அப்படின்னா, இந்த கடமையை செய்யும் போது பகவானும் இருக்காரு, பகவானும் இத நடத்தி கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயத்தை அந்த கான்சியஸ்னஸ்ல இருந்து நம்ம செயல்படுத்தணுமே தவிர, எக்ஸாக்ட்லி அது ஒரு சோம்பேறித்தனமான விஷயம் ஆயிடக்கூடாது. அதாவது இட் ஷுட் நாட் லீட் டு லேடிசினஸ்.
அதனால பகவத்கீதை வந்து ரொம்ப பிராக்டிக்கல் பிலாசபி. பகவத்கீதை வந்து ரொம்ப பிராக்டிக்கல். ஓகே, சரி, இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. அடுத்த வாரம் சந்திப்போம். அடுத்த வாரம் முடிஞ்சா வந்து ஒரு பிரகலாத் பிரபு நினைக்கிறேன். அடுத்த வாரம் அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ண முடியுமா பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா.